ஆமென். யாவரும் உட்காருவோம். கர்த்தரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமம் ஒரு விசை கூட மகிமைப்படுவதாக. இம்மட்டுமாக ஜீவனுள்ள கர்த்தரை நம்ம ஆராதிப்பதற்கு, அவரை சேவிப்பதற்கு கர்த்தர் தந்த நல்ல கிருபைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பிள்ளைகள் எல்லாம் நல்லா கவனிக்கணும், சரியா? பேசக்கூடாது. நல்ல பிள்ளை இம்மட்டும் நம்மோடு கூட அசைவாடினவர் இனி தொடர்ந்து நம்மோடு கூட பேசுவார். கரமுயர்த்தி அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நம்முடைய சிறிது நேர தியானத்துக்காக தானியேலின் புத்தகம் 3வது அதிகாரம், தானியேலின் புத்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்கள் ஆக்கி விடுவிப்பார். கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். நாளிலும் ஏதாவது ஒரு பகுதியில் தப்ப முடியாதபடி, இதிலிருந்து எழும்ப முடியாதபடி, ஒரு குறிப்பிட்ட விஷயத்திலிருந்து விடுதலை பெற முடியாதபடி, ஒரு குறிப்பிட்ட காரியத்திலிருந்து ஜெயத்தை பெற முடியாதபடி, சில காரியத்தில் ஒரு சமாதானத்தை பெற முடியாதபடிக்கு இடத்துல வந்து கர்த்தரை ஆராதிக்க வந்த ஒரு நபராக யாராவது இங்கே இருப்பீர்களே ஆனால், இதோ ஒரு சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் நம்மை வந்த நிலையில் இருக்கிற நிலையிலிருந்து நம்மை தப்புவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். என்னோட சேர்ந்து விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கரத்தை தட்டி ஆவியிலே நிரம்பி, நான் ஆராதிக்கிற என்னுடைய தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார், என்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த நாளில் ஆராதனை என்று சொல்லுகிற தலைப்பில் சில சத்தியத்தை உங்களோடு கூட நான் தொடர்ந்து பேசும்படி விரும்புகிறேன். வேதத்திலே ஆராதனையையும் விடுதலையையும் வெவ்வேறா பிரிக்க முடியாது. எங்கெல்லாம் ஆராதனை இருக்குதோ அங்கெல்லாம் என்னது உண்டு? விடுதலை உண்டு. ஆராதனையும் விடுதலையும் ஒன்றோட இணைந்தது. அதுக்கு தான் கர்த்தர் நம்ம எல்லாம் அங்க கூட்டிட்டு வர்றார். கூட்டி சகரன் சொன்ன போல கூட்டி கொண்டு வந்து மகிழ பண்ணி கொண்டு போவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆகவே அங்கங்கே ஜாமாய் கிடைக்கிறதெல்லாம் தள்ளி கொண்டு சபைக்கு கொண்டு வந்துடணும். அல்லேலூயா. இங்க கொண்டு வந்து எல்லாம் ரிப்பேர் பண்ணி கர்த்தர் அனுப்புவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஆராதனையும் விடுதலையும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது. இதே சத்தியத்திலேயே இதே வேத பகுதி தானியேலின் புத்தகம் 6:20 வாசிக்கும் போது, ஒரு புறஜாதி ராஜா வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் தப்புவிக்க வல்லமை உள்ளவராய் இருந்தாரா என்று கேட்டான். அதுக்கு பதில் ஆம் என்பது. ஆமென், அல்லேலூயா. அப்போ இடைவிடாமல் ஆராதிக்கிற தம்முடைய பிள்ளைகள் சிங்கங்களின் கைகளிலும் இருந்து தப்புவிக்கப்படுவார்கள் என்பது சத்தியம். ஆமென், அல்லேலூயா. இந்த அருமையான ஆராதனையில் எந்த நிலையில் இருந்தாலும் அந்த நிலையில் இருந்து நம்மை விடுவிக்கிற ஒரு தெய்வம் நம்முடைய நடுவில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆமென். இதை நீங்க விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு ஆவியில் உணர்வீர்களேயானால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். அல்லேலூயா. ஆராதனையும் விடுதலையும் ஒன்றோடு கூட இணைந்தது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நாம வாசித்த இந்த வசனத்தை அறிக்கை பண்ணின சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ
என்று சொல்லுகிற இந்த 3 பேர்களும் அவங்களுடைய நிலைகளை குறித்து நம்ம அறிந்திருக்கிறபடியால் நான் வசனத்துக்கு போகல. வேதம் சொல்லுது, அவர்களை சோத்திரம் உலக மக்களை காட்டிலும் 7 மடங்கு அதிகமான தீச்சூளையில் அவங்களை தூக்கி போடுவதற்கு முன்பதாக அவங்க சொன்ன ஒரு வார்த்தை தான், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். பாருங்க, 7 மடங்கு அப்படின்னா 7% கூடுதல் இல்லை. சாதாரணமான மனிதனுக்கு வருகிற தண்டனைகளை காட்டிலும், சாதாரணமான தப்பு செய்தவர்களுக்கு அவர்கள் வைத்திருக்கிற தீச்சூளையை காட்டிலும் எத்தனை மடங்கா? 7 மடங்கு, 7 டைம். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, 7 மடங்கு அக்கினி சூளை, 7 மடங்கு அதிகமான ப்ராப்ளம், 7 மடங்கு சாதாரணமான மனிதர்களுக்கு இருக்கிற பிரச்சனையை காட்டிலும் எத்தனை மடங்கு? 7 மடங்கு. நான் முன்னெல்லாம் ரொம்ப நாள் படிச்சுட்டு இருக்கும்போது எல்லாரும் காட்டிலும் கொஞ்சம் 7% கூடுதல் அப்படின்ற நிலையிலே பல வேளை எனக்கு உள்ளத்துக்குள்ள இருந்துச்சு. ஆனா ஆராய்ந்து பார்க்கும்போது 7 டைம் அப்படின்னா எவ்வளவு பாருங்க, 7 மடங்கு இருக்கிற சாதாரணமான ஒரு லோக்கல் குற்றவாளிக்கு கிடைக்கிற தண்டனை காட்டிலும் 7 டைம், 7 மடங்கு அதிகமான பிரச்சனைகள். இவைகளுடைய நடுவிலும் பாருங்க, நம்ம கையில் இருக்கிற தானியேல் புத்தகத்தை தள்ளி இன்னொரு தானியேல் என்கின்ற ஒரு புத்தகம், இதனுடைய பின் இணைப்பு ஒன்று இருக்கிறது. அது ஒரே ஒரு அதிகாரத்தை கொண்டது. அதுல 67 வசனம் இருக்கிறது. அந்த வசனத்துடைய முதல் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தங்கள் தேவனை துதித்து ஆராதித்து கொண்டு அக்கினிக்குள்ள போனாங்க. அல்லேலூயா. சாதாரணமான விசுவாசிகள் பிரசங்கிக்கிற ஊழியர்களோட சேர்ந்து உலகத்தாருக்கு வருகிற பிரச்சனையை விட 7 டைம் அதிகமான ப்ராப்ளங்கள் வரும்போது பல வேளைகளில் நம்ம முறுமுறுக்க ஆரம்பிக்கிறோம். சில வேளை என்ன ஆண்டவரே என்று கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறோம். ஏன் எனக்கு இது வருகிறது என்று கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறோம். இது வந்ததுனால சோர்ந்து போகிறோம். இது வந்ததுனால சில வேளைகளில் ஆண்டவருக்கு எதிர்த்து நிற்கிறோம். இதெல்லாம் இன்றைக்கு பல விசுவாசிகளுக்குள்ள உண்டாகிற ஒரு காரியம். ஆனால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அந்த 7 மடங்கு அக்கினி சூளை அவ்வளவு தனக்கு விரோதமாய் இருக்கிறது என்பதை அறிந்த பிறகும் அவர்கள் துதித்தலோடு அந்த அக்கினிக்குள்ள போனார்கள். ஆமென். துதித்தலோடு அவர்கள் ஆராதனை செய்தபடினால் வேதம் சொல்லுகிறது, தானியேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கும் போது, அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையோடு உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, 4ஆம் ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உலக மக்களை காட்டிலும் கர்த்தரை ஆராதிக்க வருகிற உனக்கு எதிராக 7 மடங்கு பிரச்சனைகள் அதிகமான நிலையிலும் இன்னைக்கு நீ கர்த்தரை ஒரு துதியோடு ஆராதிக்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு கர்த்தரை நீ ஆராதிப்பாயானால், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவோடு 4வது நபராக 3 பேரோடு கூட 4வது நபராக அவர்களுடைய நடுவில் அந்த தீச்சூளையிலே இறங்கி சென்று அவர்களை விடுதலையாக்கின ஒரு சர்வ வல்லமை உள்ள தெய்வம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இந்த ஆராதனையிலும் உலாவுகிறதை நான் கண்டு கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். மெய் பக்தருக்காக ஒரு நாளும் என் ஆண்டவர் உறங்குவதில்லை, ஒரு நாள் உறங்குவதில்லை. வேதம் சொல்லுது, இஸ்ரவேலை காக்கிற தெய்வம் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. உன் பிரச்சனையில உன்னோடு இறங்கி வருகிறவன், உன் பிரச்சனையில நீ நம்பின பலர் உன்னை கைவிட்டிருக்கலாம், ஆனாலும் பிரச்சனை நடுவில் உன்னோடு கூட இறங்கி வந்து உன்னை விடுவிக்கிற ஒரு தெய்வம். அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை ஜனத்தை விடுதலையாக்குகிறது. ஆமென். சோத்திரம். தானியேலினுடைய புத்தகத்திலே நாம் தொடர்ந்து பார்க்கும்போது தானியேலை குறித்து பார்க்கிறோம். தானியேலை குறித்து அந்த ராஜா சொன்ன ஒரு சாட்சியை நம்ம படித்தோம். நீ இடைவிடாமல்
ஆராதிக்கிற உன் தெய்வம். ஆமென். தானியேல் இடைவிடாமல் ஆராதித்ததுனால அவனுக்கு பிரச்சனை இல்லாமல் இல்லை. இடைவிடாமல் ஆராதிக்கிறவனுக்கு எல்லாம் நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட இல்லை. ஆராதிக்கிறவனுக்கு விரோதமாக எழும்பினது. சாதாரணமான பிரச்சனை இல்லை. அவனுக்கு விரோதமா என்ன வந்துச்சு? தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை படிங்க. தானியேல் 6:12. தானியேலுடைய எதிரிகள் ராஜாவுக்கு முன்பாக வந்து தாக்கீதை குறித்து தவிர எந்த தேவனை ஆனாலும் மனுஷரை ஆனாலும் பண்ணினால் எங்க போடப்படணும்? சிங்கங்களின் கெபியில பட வேண்டும் என்று கட்டளை பாத்திரத்தில் கையெழுத்திட்டு இருக்குது. இப்போ என்ன? தானியேலுடைய எதிரிகள் எல்லாம் சேர்ந்து ராஜாவிடத்தில் போய் சொல்லி ராஜாவிடத்தில் ஐடியா கொடுத்து ஒரு தாக்கீது பண்ணப்பட்டிருக்கிறது. என்ன தாக்கீது? இடைவிடாமல் ஆராதிக்கிற தானியேலை எங்க போடணும்? சிங்க கபில அல்ல. எங்க போடணுமா? சிங்கங்களின் கபில போடணும். எதிரிக்க என்ன தெரியுமா? இவனுக்கு ஒரு எலும்பு கூட அந்த பூமியில இனி கிடக்க கூடாது. ஏன்னா சிங்க கபில ஒருவனை தண்டனை பெறான்னா அந்த சிங்கத்துக்கு முன்னாலே சாப்பாடு கொடுக்க மாட்டான். ஒண்ணு. ரெண்டாவது, இப்போ ஒரு சிங்கம் பட்டினியா கிடந்தா இவனுக்கு சரீரத்தை முழுசுமா தின்னாம மீதி போட்டுரும். அதனால எங்க கொண்டு போடணும்? சிங்கங்களின் கபில கொண்டு போடணும். ஏன் அப்படின்னா ஒரு சிங்கம் சாப்பிட்டுட்டு மீதி போட்டது அடுத்த சிங்கம் சாப்பிடணும். இவன் எலும்ப கூட ஒண்ணு விட்டு வைக்காம இந்த சிங்கங்க அவ்வளவு சாப்பிடணும். இது எதிரியினுடைய சூழ்ச்சி. அல்லேலூயா. தர்மையான ஆராதனை நேரத்தில் உனக்கு எதிராக ஒருவேளை பிசாசானவன் பலவிதமான உபாயங்களை செய்து எலும்பின் ஒரு துண்டை கூட பூமியில வைக்க மாட்டேன்னு சொல்லி ஒருவேளை உனக்கு எதிராக ஒரு பெரிய சக்தி எழும்பி நிற்குமானால் இன்றைக்கு நான் ஒன்றை இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணுகிறேன். நீ ஜீவன் உள்ள தேவனை ஆராதிக்கிற நபராய் இருப்பாயானால் இயேசுவின் நாமத்திலே சிங்கத்தின் வாயை கட்டினவா இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். இயேசுவின் நாமத்திலே ஜீவன் உள்ள கர்த்தரை ஆராதிக்கிற ஜனம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான கர்த்தரே, கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு எலும்பு கூட உனக்கு இருக்கக்கூடாது. எலும்பை கூட உடைக்கணும்னு சொல்லி சத்துரு திட்டம் தீட்டினாலும் நடந்த சம்பவம் என்ன? நான் நிறைய காரியத்தை சிந்திக்கிறபடியால் அதை விவரமா சொல்லல. அதுக்கு 24வது வசனத்தை வாசியுங்க. சோதரம். தானியேலுக்கு விரோதமாய் சிங்கங்களின் கவி தயாராகி சிங்கத்தின் கவியில தானியேலை தூக்கி போட்டாலும் பைபிள் சொல்லுகிறது, அடுத்த அந்த வசனம் சொல்லுது, கர்த்தர் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் கட்டுகிறவரும் கட்டவிழ்க்கிறவருமாக இருக்கிறார். ஆமென். சோதரம். இப்போ தானியேலின் மேல குற்றம் சாட்டின மனிதரோ என்றால் அவங்களை கொண்டு வர சொன்னா அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவருடைய மனைவிகளையும் போட்டார்கள். அது கெபியின் அடியில சேரும் முன்னே அவர்கள் மேல பாய்ந்து என்ன போட்டுங்க. அவன் திட்டம் சாதாரண திட்டம் இல்லை. இவன் எலும்புல ஒரு துண்டு கூட தப்ப கூடாதுன்னு போட்டாங்க. அதே கூட்டுக்குள்ள இப்ப எத்தனை பேரை போட்டிருக்கு? இவனுக்கு எதிராக குற்றம் சாட்டின மனுஷர்கள் புளூரல், எத்தனை பேருன்னு சொல்லல. மனுஷர்கள், அவனுக்கு மனைவிமார்கள், அவனுக்கு பிள்ளைகள், அத்தனை தூக்கி போட்டாலும் அங்க கடந்த சிங்கம் அவனுக்கு எலும்ப கூட முறிச்சு போட்டது. ஆமென். அவனுடைய மாமிசத்தை மாத்திரம் இல்ல, சகலத்தை எலும்ப கூட விட்டு வைக்கவில்லை. ராத்திரியில ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? ஆமென். அவன் மேல குற்றம் சுமட்டின, அவன் மேல குற்றம் சாட்டினவனுடைய எலும்புகளை கூட அந்த சிங்கங்கள் நுரைக்கி போட்டது. பிரைஸ் தி லார்ட்.
ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நமக்கு விரோதமாய் குற்றம் சாட்டுகிறவன் பிசாசு என்று வேதம் சொல்லுது. வெளிப்படுத்தலின் புத்தகம் அதனுடைய சோத்திரம் 12ஆம் அதிகாரம் 10 வாசிக்கும் போது பெரிய சத்தம் உண்டாகி ராஜ்யமும் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. அதிகாரம் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர்கள் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல குற்றம் சாட்டுகிறவன். அல்லேலூயா. பிசாசு யார் அப்படின்னா சகோதரர்களாகிய நம்ம மேல குற்றம் சாட்டுகிறவன். அல்லேலூயா, அல்லேலூயா, சோதரம். பாருங்க, தானியேலுக்கு எதிராக குற்றம் சாட்டுகிறவர்கள் ராத்திரியிலும் நமக்கு எதிராக குற்றம் சாட்டுகிற சோதரம் சத்ருவை நீ உண்மையில் ஆராதிக்கிற ஒரு நபராய் இருந்தால் அவனுடைய எலும்பை கூட கர்த்தர் நொறுக்கி போடுவார். அல்லேலூயா, ஆமென். உனக்கு விரோதமாய் அவன் தொடர்ந்து கிரியை செய்ய முடியாதபடி உன் சத்ருவுக்கு எலும்பை கூட கர்த்தர் முறித்து போடுவார். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தரை ஆராதிக்கிற, தேவனை சேவிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதிராக சோத்திர குற்றம் சாட்டுகிறவன், ஆமென், தேவ சபை ஒரு நாளும் சத்ருக்கு பிசாசுக்கு ஏஜெண்டா நம்ம இருக்கக்கூடாது. அல்லேலூயா. மற்றவர்களுக்கு மேல குற்றம் சாட்டுகிற அந்த உணர்வை உண்டாக்குகிறது பிசாசு. நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. மற்றவங்களை குற்றம் சாட்டுகிற சோத்திரம் அவன் கீழே தள்ளப்பட்டு போனான். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆராதிக்கிற தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? விடுதலையாக்குகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தானியேல் இடைவிடாமல் ஆராதிக்கிறவனாய் இருந்தான். ஆராதிக்கிறவனை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். ஆராதனை சோத்திரம், ஆராதனையும் விடுதலையும் ஒன்றோடு ஒன்று இணைந்த ஒரு சம்பவமாக இருக்கிறது. பாருங்கள், நன்றாக கவனிக்கணும். ஆபிரகாமை தேவன் அழைத்தார். அழைத்த தேவன் அவனை தான் சொன்ன வாக்கு தத்தத்தின்படி அவனுக்கு ஒரு குமாரனை கொடுத்தார். ஆனா சோத்திரம், ஒரு நாள் ஆண்டவர் அவனோடு ஒரு சோத்திரம் ஆபிரகாமிடத்தில் இரவில் தரிசனமானார். வாசியுங்கள். ஆதியாகமத்தின் புத்தகம், ஆதியாகமம் 22வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. உன் புத்திரனும் உன் ஏகசுதன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் நான் உனக்கு குறிக்கக்கூடிய மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக செலுத்து. ஆமென். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட இதை சொல்லியிருக்கார். ஆனா ஆபிரகாமுடைய வெளிப்பாட பாருங்க. வாசிங்க. தானியேலின் புத்தகம், மன்னிக்கணும், ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை ஒருவர் படிங்க. அப்பொழுது ஆபிரகாம் வேலைக்காரரை நோக்கி, நீங்க கழுதையை நிறுத்தி இங்க காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துல திரும்பி வருவோம் என்று சொன்னான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இங்க ஆராதனை, தொழுகை. இன்னைக்கு தொழுகைன்னா என்னன்னு நினைக்கிறாங்கன்னா, ட்ரம்மை போட்டு இன்னைக்கு நீங்க ஆராதனை இன்னைக்கு எல்லாருக்கும் நிறைய வேற சிந்தனை. சோத்திரம், நிறைய விளக்குகளை நிறைய போட்டு முக்கில் கொஞ்சம் ஒரு மூலையில் நிறைய புகையை உண்டாக்கி ஆராதனை நடத்துகிற ஒரு அலங்கார வஸ்திரத்தை அவர் உடுத்திட்டு முன்னால நிற்கிறது போலையும், அங்கங்க சினிமாவில் அடிச்சிட்டு இருக்க எல்லாரையும் கொண்டு வந்து சுத்திங்க உட்கார வச்சு ட்ரம்மும் ஆர்கனும் போட வச்சு நல்ல அலங்கார வஸ்திரம் உடுத்த நிறைய பேர் அங்கே நடனம் ஆட வச்சு அப்படியே பாடுகிறது இன்னைக்கு ஆராதனைன்ற ஸ்டைலில் போயிட்டு இருக்கு. நான் பேசுறது அந்த ஆராதனை அல்ல. அல்லேலூயா. என்ன சத்தம் வர மாட்டேங்குது? ஆமோதிக்கிறவங்க இருக்கமோ? அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் அன்னைக்கு வந்துட்டு பேசணும், அவர்கிட்ட பவர் இருக்கு,
நான் சொன்னேன், சத்தியம் இல்லாம ஆராதனை நடைபெறுகிற எந்த ஆராதனையில என்ன நடந்தாலும், செத்தவன் உயிரோடு எழும்பினாலும் அது கர்த்தரால் உண்டானதல்ல. ஏன்னா என் பைபிள் சொல்லுது, கடைசி காலத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனையும் வஞ்சிக்கத்தக்க அற்புத அடையாளம் நடக்கும். அல்லேலூயா. என் ஆண்டவர் இறங்கின இடத்துல வானத்தில் இருந்தா புகை எழும்பிச்சு, இங்க இருந்து எழும்பேல, எல்லாம் ஆப்போசிட். அல்லேலூயா. நீ இவ்வளவு கோடி லட்சக்கணக்கு பணத்தை செலவழிச்சு ஆராதனை திருவிழான்னு பைபிள்ல இல்ல. ஆராதனைக்கு ஒரு திருவிழா தேவையில்லை. ஆராதனை எனக்கும் உங்க நம்ம ஆண்டவருக்கும் உள்ளது. அல்லேலூயா. ஆகவே அந்த இடத்தை தேடி ஓடாதீங்க, இதுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. கடைசி காலத்தில் பிசாசு பலரை எழுப்பி நிறையவரை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அப்ப நான் மெய்யான ஆராதனைக்குள்ள உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். இங்க ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரரை பார்த்து சொல்றான், நானும் பிள்ளை ஆண்டானும் அவிடத்துல போய் தொழுது கொண்டு உங்களிடத்துல திரும்பி வருவோம். நானும் இப்ப கண்டிஷன் என்னங்க, ராத்திரி ஒரு தரிசனம் உண்டாகுது ஆபிரகாமுக்கு. திடீர்னு சொல்றார், ஆபிரகாமே, உன் பிள்ளை, உன் ஒரே புத்திரன், நீ நேசிக்கப்படுறவனை கொண்டு மோரியா மலையில கொண்டு தகன பலி செலுத்து அப்படின்னா கண்ணை திறந்து பார்த்துட்டேன்னு சொன்னோம். பிசாசு நம்ம என்ன சொல்லியிருப்போம், இந்த சொப்பனை ஒன்றும் ஆண்டவர் ஒன்றும் தந்திருக்க மாட்டார், சி போ பிசாசு. அல்லேலூயா. என்ன படும். அல்லேலூயா. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, நல்ல சொப்பனை வந்தாதான் கடவுள் தந்தாரு, ஏதாவது கெட்ட சொப்பனை வந்துன்னா இது ஒன்றும் கடவுள் அல்ல, கடவுள் தந்தது இல்லைன்னு நினைச்சிடுறாங்க. அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார், என் வீட்டுக்குள்ள நிறைய பாம்பு ஓடுது பாஸ்டர். அப்ப சொன்னேன், எங்கேயாவது ஓட்ட கிடக்கும். வீட்டுக்குள்ள பாம்பு வருதுன்னா என்ன கணக்கு? வீட்டுக்குள்ள பாம்பு வர்ற துவாரம் இருந்தா பாம்பு வரும். ஆமென். என் இயேசு சொன்னார், இதோ உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனிடத்துல எனக்கு ஒன்றும் இல்லை. வீட்டுக்குள்ள பாம்பு சாப்பிடுற சாப்பாடு இருந்ததுன்னா பாம்பு வரும். அல்லேலூயா. அப்ப நல்ல சொப்பனம் கண்டா ஆண்டவரும், கெட்ட சொப்பனம் கண்டா இது பிசாசு கொண்டு வந்துட்டான். ஒன்னும் இல்லாத ஆண்டவர் தந்தது. ஆமேன்னு சொல்லுங்க. சிலர் வந்து விளக்கம் சொல்லுங்கன்னு வருவாங்க. நீங்களே உங்களுக்கு மருத்துவம் பார்த்துடுங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா என்னன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளே நிறைய காரியத்தை நம்ம அறியணும். அப்போ இங்க ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தரிசனமாகிறார். ஆகி கேட்கிறாரு, உனக்கு நல்ல எவ்வளவு அழகா அடுக்குமொழி சொல்றாரு பாருங்க, ஒரே இடத்துல பேசல. உன்னுடைய குமாரன், உன்னுடைய புத்திரன். அடுத்தால என்ன சொல்றாரு, உனக்கு ஒரே மகன். மூணாவது என்ன சொல்றாரு, உன் நேச பிள்ளை. ஆமென். அல்லேலூயா. 75 வருடம் பிள்ளை இல்ல, வாக்குத்தத்தம் பலமா வந்துச்சு. ஓடி போனாரு, சொன்னபடியே இறங்கி போனாரு. வருஷம் 1 ஆச்சு, 2 ஆச்சு, 3 ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, பிள்ளை இல்ல. ஐயோ, ஆண்டவரே நம்பி இருந்தார். 100 வயசுல ஒரு பிள்ளைய கொடுத்துட்டு திரும்ப வந்து கேட்கிறாரு, உனக்க புத்திரன், உனக்கு ஏகசுதன். 2 இருந்தா கூட ஒன்ன கொடுத்துருவோம். உனக்கு ஏகசுதன், நீ நேசிக்கிறவனை எனக்கு கொடு. இதுதான் ஆராதனைங்க. அல்லேலூயா. ஆராதனை எல்லாம் நல்லா நடந்ததுனால இங்க வந்து கையடிக்கிறதுக்கு பேர் ஆராதனை இல்ல. ட்ரம் ஸ்பீட கூட்டினதுனால கையை போட்டு அடிக்கிறதுக்கு பேர் ஆராதனை இல்ல. ஆராதனைன்றது துக்கத்தின் நடுவிலும் துயரத்தின் நடுவிலும் என் ஆண்டவருக்கு என்ன அர்ப்பணிக்கிறதே ஆராதனை. அல்லேலூயா. ஆபிரகாம் சொல்லுகிறான், வேலைக்காரர்களை பார்த்து சொல்றான், நானும் என்னுடைய குமாரனும் அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு சென்று தொழுது கொண்டு உங்களிடத்துல திரும்ப வரும். அவனுக்கு பேர் தான் விசுவாசிகளின் தகப்பன். ஆபிரகாமுக்கு ஆண்டவருக்கு மேல ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. ஆமென். நான் ஒருவேளை துக்கத்தின் நடுவில் சோத்திரம் அந்த காரியத்தை நான் செய்தாலும் சோத்திரம், செத்த என் சரீரத்தில் ஈசாக்க தந்தவர் நான் பலி செலுத்தினால திரும்ப தருவார் என்கின்ற விசுவாசம் அவனுக்குள்ள இருந்தது. ஆமென். திரும்ப வருவோம். ஆராதனை. ஆராதனைன்னா
சோத்திரம். ஆண்டவருக்கு தனக்கு இருந்ததை, தன்னுடையதை, தனக்கு இருந்த அதே ஒன்றை, தனக்கு இருந்தது தன்னுடைய மகன். இரண்டாவது என்ன சொல்லுது? உன்னுடைய ஏகசுதன், ஒரே பிள்ளை. இதை கொடுத்தா அடுத்த பிள்ளை இல்லை. மூணாவது, நான் அவனை நேசிக்கிறவன். 100 வயதுக்கு பிறகு ஒரு குழந்தை கிடைச்சா எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட மகனை கூட பலி செலுத்துன்னு சொன்ன போது இவன் நேர அடுத்த 2வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவன் அந்த வசனத்தை படிங்க. ஆபிரகாம் அதிகாலையில் எழும்பி சேவனம் கட்டி 2 பேரையும், அந்த 2வது வசனத்தை படிங்க. 2 இல்ல, சாரி, 4வது வசனம். அதுக்கு முந்தின வசனத்தை 3 படிங்க. ஆபிரகாம் அதிகாலையில் எழும்பி 2 பேரையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு இடத்துக்கு போனான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப பாருங்க, பலி ஆராதனைக்கு ஆண்டவர் சொல்லிட்டார். என்ன? ஓம் குமாரன், ஒரே சுதன், உன் நேச பிள்ளைய மோரியாவில் கொண்டு பலி செலுத்தின உடனே இவர் என்ன செய்யறாரு? மனைவிட்ட போகல, வேலைக்காரங்கள்ட்ட போகல, அவரே கட்டையை பிளந்தார். பலிக்கு உரிய கட்டையை ஆபிரகாமே பிளந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆபிரகாமே கட்டைகளை பிளந்து சேணம் வைத்து சோதரன் கர்த்தரை ஆராதிக்க ஆயத்தத்தோடு போனார். ஆராதனை அப்படின்றது ஏதோ தற்செயலாக வந்து அப்படி இப்படி போடுற 4 சத்தம் அல்ல. ஆயத்தத்தோடு தெய்வ சமூகத்துல வந்து ஆராதிக்கிற ஒரு அனுபவம். ஆமென். நமக்குள்ள ஒரு ஆயத்தம் வரணும். கர்த்தருடைய பிள்ளைகள், வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவருடைய சந்நிதி முன் வாருங்க. அல்லேலூயா. அப்போ ஒரு ஆயத்தம் தேவை. ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னபடியே கட்டைகளை பிளந்து, சோத்திரம், ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு, அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, சேணம் கட்டி தன் வேலைக்காரர்கள் 2 பேரை தன் குமாரன் ஈசாக்கை கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளை பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்துக்கு போனான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆராதனை எங்க செய்யணும் அப்படின்னா, சோத்திரம், குறித்த இடம். அந்த இதுக்கு நீங்க வாங்க, ஆதியாகமம் 22வது அதிகாரம் அதனுடைய சோத்திரம் 5வது வசனத்தை படிங்க. அப்பொழுது ஆபிரகாம், அதுக்கு முன்னால் 2வது வசனத்தை படிங்க. உன் புத்திரன், உன் ஏகசுதன், உன் நேசகுமாரனாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு எங்க போனோம்? மோரியா தேசத்துக்கு போய். மோரியா என்றால் யெகோவா தெரிந்த என்று பொருள். மோரியா என்றால் யெகோவா தெரிந்த இடம் அப்படின்னு பொருள். அப்போ கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, யெகோவா தெரிந்த இடத்துல சென்று நீ என்ன பண்ணு? பலியை செலுத்தணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் ஆராதனை என்கின்ற தலைப்பிலே பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆராதனையும் விடுதலையும் மாற்றப்படக்கூடாதது. ஆனால் ஆராதனையினுடைய வெளிப்பாடு, ஆராதனை என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென். தனக்கு இருந்ததை, தான் நேசித்ததை கொடுப்பது ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை அப்படிப்பட்ட ஆராதனை சபைக்குள்ள வெளிப்படும் போது அந்த ஆராதனையில் அக்கினி மூலம். அல்லேலூயா. அதை கொடுக்க நம்ம அறிந்திருக்கணும். பிரைஸ் தி லார்ட். இப்போ கொடுக்கிறது எங்க கொடுக்கணும்னா, ஆண்டவர் சொல்றாரு, எங்க போகணும்? நீ மோரியா தேசத்துக்கு போ. மோரியா என்றால் யெகோவா தெரிந்த, யெகோவா தெரிந்த இடத்துல சென்று என்ன பண்ணணும்? பலியை செலுத்தணும். ஆமென். அல்லேலூயா. எல்லா இடங்களிலும் பலி செலுத்தக்கூடாது. யெகோவா தெரிந்த இடத்திலே பலி செலுத்தணும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருக்கும்போது ஆண்டவர் மோசேயை அழைத்து
பார்வோனிடத்தில் போய் சொல்லும்படியான சில காரியத்தை சொன்னார். யாத்திராகமத்தின் புத்தகம் 8வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பார்வோன் இடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு தெய்வ பிள்ளைகள் ஆராதனை செய்கிறவர்களாக இருக்கணும். அவர் சொல்றார், என் ஜனம் என்னை ஆராதிப்பதற்கு என் ஜனத்தை அனுப்பிவிடு. எல்லா தெய்வ மக்களும் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக இருக்கணும். அனுப்பிவிடு அப்படின்னா, இப்போ சாத்தானுக்கு இன்னொரு பெயர் இருக்கு, அவன் ரொம்ப தந்திரக்காரன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இவன் போய் கேட்கிறான், ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனத்தை என்ன பண்ண விடு, ஆராதிக்க அனுப்பிவிடு. உடனே பார்வோன் சொல்றான், 25வது வசனத்துக்கு வாங்க. அழைத்து நீங்கள் போய் உங்கள் தேவனுக்கு எங்க தேசத்துல என்ன பண்ணுங்க, பலியிடுங்க அப்படின்றான். கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, யெகோவா தெரிந்து கொண்ட இடத்துல ஆராதிக்கணும். ஆமென். அல்லேலூயா. இப்போ பார்வோன் சொல்றான், ஆராதிக்க தானே செய்யணும், உங்க ஆண்டவர் ஆராதிக்க தானே சொல்றாரு. அதனால நீங்க என்ன செய்யுங்க, நீங்க உங்க தேவனுக்கு எங்க வீட்டுல ஆராதனை செய்யுங்க. ஆமென். அந்த வீட்டுக்கு பேர் என்ன வீடு? பேரு அடிமைத்தன வீடு. எகிப்துக்கு பேர் என்ன பேரு? அடிமைத்தன வீடு. பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கான். ஆகவே இன்னைக்கு சத்துரு பல இடங்கள்ல கிருபன்ற உபதேசத்தை சொல்றான். பாவம் செய்தாலும் புதிய ஏற்பாட்டு விசுவாசியே 2000 வருஷத்துக்கு முன்பு கல்வாரியில சிலுவையில எல்லாத்தையும் பண்ணிட்டாரு. அதனால சும்மா நீ என்ன பண்ணிக்க, ஆமா பாவம் செய்துக்க. ஆண்டவர் அப்படி ஒன்றும் தண்டிக்க மாட்டார். அது பழைய ஏற்பாடு. புதுசு கிருபை கிருபை கிருபை. அதனால நிறைய பேர் நிறைய கிருபை பாட்டு பாடிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளையே சோத்திரம். சத்துருடைய ஒரு பெரிய தந்திரம் இந்த கடைசி காலத்துல கிரியை செய்து கொண்டிருக்கு. அவன் சில நேரம் ஸ்டேஜில் நிக்கிறவனை பார்த்தா எப்ப இவனுக்கு பேண்ட் கீழே விழுமோன்னு சொல்லி சோத்திரம். அவ்வளவுக்கு கேவலமான உடைகளும் அசிங்கமான உடைகளும் மற்றவங்களை கவரக்கூடிய அளவில் பெண்களை முன்னுக்கு நிறுத்தி பல விதங்களில் செய்கிற ஆராதனைகள் இன்றைக்கு உலகத்தில் பெருகி கொண்டிருக்கும் போது சோத்திரம், சத்துருடைய தந்திரங்கள் இன்னைக்கு சபைக்குள்ள வெளிப்படுகிறது என்பதை மறந்து போகக்கூடாது. அல்லேலூயா. இவன் என்ன சொல்றான், உங்க தேவனுக்கு நீங்க எங்க என்ன பண்ணுங்க, எங்க தேசத்துல பலி செலுத்துங்க. அடிமைத்தன வீட்டுல பலி செலுத்து. நீ அடிமைத்தன வீடா இரு, நீ பாவியா வாழு, நீ பாவியாக ஜீவனம் பண்ணு, நீ பாவியாக இரு, ஆனா ஆராதனை செய். அல்லேலூயா. சத்தம் போடு, கத்து, அல்லேலூயா சொல்லு, ஸ்தோத்திரம் சொல்லு. ஒரு காரியத்தை கூட அசைக்க முடியாது அந்த ஆராதனையில. ஆமென். ஸ்தோத்திரம். பரிசுத்தம் இல்லாம ஒருவனும் கர்த்தரை என்ன செய்ய முடியாது, தரிசிக்க முடியாது. அது ஆராதனை. அப்ப ஆராதனை என்பது பரிசுத்த இருதயத்தோடு செலுத்தணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். இரண்டாவது, அதுக்கும் அவன் போராடின போது மீண்டும் ஆண்டவன் சொல்றாரு, என் சனம் என்ன ஆராதிக்க அவங்கள போக விடு அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு ஸ்தோத்திரம் சொன்ன உடனே யாத்திரையாகமம் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கும் போது, யாத்திரையாகமம் 8:28 படிங்க. நீங்க உங்க தேவனாகிய கர்த்தருக்கு வனாந்தரத்தில் பலியிடும்படிக்கு நான் உங்களை போக விடுவேன். ஆனாலும் நீங்க என்ன பண்ணிடாதீங்க. இது அடுத்த தந்திரம். ஒரு ஸ்டெப்ல நம்ம நிறைய பேர் தப்பிடுவோம். ஆமாப்பா, இயேசுவின் ரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவுகுது. அடிமைத்தன வீடு அதில் நம்ம இருக்கக்கூடாது, அது பாவம். ஆகவே இயேசுவின் ரத்தம் பாவத்தை கழுவுதுன்னு சொல்லி பரிசுத்தப்படுத்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஓடி வந்துருவோம். அங்க தடை பண்ணினவன் இப்போ அந்த இதுலயும் நிக்காத உடனே என்ன சொல்றான், நீங்க வனாந்தரத்துக்கு தானே போனோன்றீங்க, போங்க, ஆனா என்ன பண்ணிடாதீங்க, அதிக தூரம் போகாதீங்க. ஆமென்.
ஏன்னா ஆண்டவர் அவங்கள்ட்ட சொல்றாரு 3 நாள் பிரயாணம் போய் நாங்க ஆண்டவரை ஆராதிக்கணும். எவ்வளவு பண்ணணும்? 3 நாள் பிரயாணம் போய் நாங்க ஆராதிக்கணும். இதுதான் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை. ஆனா இப்போ இவன் என்ன சொல்றான்? நீங்க வனாந்தரத்துக்கு தானே போகணும், சர்ச்சுக்கு தானேப்பா போகணுன்ற போ. ஆனா என்ன பண்ண, அதிக தூரம் போயிடாது. அல்லேலூயா. நீ அதிகம் தூரம் போக வேண்டாம், ஆழமா போயிடாது. இன்னைக்கு நிறைய வர வேத பண்டிதர்கள் 7 சபைகளை குறித்து வெளிப்படுத்தல சொல்லியிருக்கிற சபைகளை அவங்க சிலர் அதை ஸ்டடி பண்ணிட்டு இந்த கடைசி கால சபையை என்ன சொல்றாங்கன்னா லவோதிக்கியா சபைக்கு ஒப்பிட்டு சொல்றாங்க. லவோதிக்கியா சபை என்ன சபை? அனலும் குளிரும் இல்லாம ரொம்ப தூரம் போகாத சபை. என்ன பண்ண, ஒரு லிமிட் வர போயிட்டு நடுவில் போயிட்டு நிற்பான். நடுவில் போய் நின்றுட்டு அது ஒரு பெரிய ஆபத்து. சபையே நீ விழித்தெழணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தது அக்கினிய போட வந்தார். ஒவ்வொரு விசுவாசியும் அக்கினியா இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சோதரம். இப்போ இந்த கடைசி நாளில் தந்திரம் என்னன்னா, அந்த அனலுமின்றி குளிருமின்றி வாழுகிற ஒரு வாழ்க்கை. அது என்னன்னா, ஊர்ல விலாங்கு பார்த்தவங்க மாத்திரம் ஒரு கை வைத்துங்க பார்ப்போம். ஏதோ 5-6 பேர் பார்த்துருக்கீங்க. விலாங்கு பார்க்காதவங்களுக்காண்டி சொல்றேன். அந்த அம்மா பார்த்துருக்காங்க. பிரைஸ் எல்லாம். ஆமா, விலாங்கு என்னன்னா, தலை பார்த்தீங்கன்னா பாம்புக்கு தலை போல இருக்கும். வாழை பார்த்தீங்கன்னா மீனுக்கு வாழை போல இருக்கும். இது என்ன பண்ணனா, கடல்ல அப்படியே தண்ணியில் அப்படியே இருந்துட்டு பாம்பை கண்ட உடனே என்ன பண்ணும்? தலையை கொண்டு காட்டும். அவர் ஒன்னா மை ஃப்ரெண்ட் அப்படிம்பார். ரெண்டாவது இந்த மீன் பக்கம் போனோடனே நிறைய மீனை கண்டோடனே இந்த வாழை அப்படி ஆட்டும். உடனே அது என்ன நினைச்சிடும்? இது நம்ம ஆளு. அல்லேலூயா. நிறைய வாழ்க்கை சபைக்குள்ள ஒண்ணு வெளியில ஒண்ணு. அவனால தான் இங்க சபையில வந்தா எப்படி இருப்பாங்க? அனலா இருக்கும். நம்ம அனலா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. மன்னிக்கணும். ஆமென். அது என்னடா இருக்கும்னா சோதரம் வெதுவெதுப்பாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். வெதுவெதுப்பான அனுபவம் அது பெரிய டேஞ்சர். கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நிலையில் இருந்து நமக்கு ஒரு மாற்றம் வரணும். இப்ப இவன் என்ன சொல்றான் பிசாசு? நீங்க என்ன பண்ணுங்க, வனாந்தரத்தில் போங்க, ஆனா என்ன செய்யாதீங்க, அதிகமா தூரம் போகாதீங்க, அதிகமா சத்தம் போடக்கூடாது. அல்லேலூயா. வந்தியா அமைதலா ஆண்டவர் ஆராதிச்சுட்டு போயிட்டே இரு. ஆனா என்ன பண்றாத, ஆமா சத்தம் மாத்திரம் என்ன செய்யறாத போட்டுறாது. பாருங்க, நாங்க பைபிள்ல படிக்கும் போது மத்தேயு எழுதின சுவிசேஷம், அதற்கு முன்னால லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை படிங்க. லூக்கா 18:38. முன்னடப்பவர்கள் அவன் பேசாதிருக்கும்படி அவனை என்ன செய்தார்கள்? அதட்டினார்கள். அதுக்கு 2 வசனத்துக்கு முன்னால படிங்க. ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை கேட்டு நசரேயனாகிய இயேசு போகிறார் என்கின்ற, அவனுக்கு யாருன்னா ஒரு பிறவி குருடன் அங்க இருக்கிறான். அவன் குருடன். இப்போ அவனுக்கு ஒரு செய்தி வருது, இயேசு இப்போ இந்த பக்கம் போகிறார், இயேசு இங்க இருக்கிறார், இயேசு இந்த பகுதியில் இருக்கிறார், எனக்கு முன்னால இயேசு இருக்கிறார் என்பது அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. உடனே அவன் என்ன சொல்றான்? அப்பொழுது அவன், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். முன்னடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி என்ன பண்ணாங்க? ஏ தம்பி சும்மா இருப்பா அப்படி கூட சொல்லல. என்ன செய்தாங்க? டேய் பேசாத. யார் அது? முன்னடப்பவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு போவார், நிறைய கூட்டாங்க இருக்கிற, எல்லாம் ஒதுங்க எல்லாம் ஒதுக்குவாங்க பாருங்க, பெரிய ஆளுகள், விஐபிஸ். ஆமா, இவன் என்ன சொல்றான்? டேய் என்ன செய்யாத, சத்தம் போடாத, பேசாத. என்ன ஆண்டவர் காது கேட்காதா என்ன? என்னத்துக்கு சத்தம் போடுற? அவருக்கு தெரியாதா என்ன? நீ குருடா இருக்கிறது அவருக்கு தெரியாதா என்ன? சத்தம் போடாத. இல்லையா? உடனே வாலை மடக்கிட்டு போயிட்டானா? இல்ல. அடுத்த வசனம் சொல்லுது, அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று
மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, அவனுக்கு பிரச்சனை என்ன? அவன் ஒரு குருடன். இந்த குருட்டு தன்மையிலிருந்து எனக்கு என்னது வேணும்? ஒரு விடுதலை வேணும். அல்லேலூயா. ஆகவே அவனுடைய உள்ளம் தழும்புகிறது. தழும்புகிறதினால் உண்டாகிற சத்தம் இயேசுவே. அவன் கத்துறான். பிரைஸ் தி லார்ட். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த இரவு நேரத்தில் தெய்வ சமூகத்தில் தேவனை நீ ஆராதிக்க வந்திருக்கும் போது உன்னுடைய ஆண்டவர் உனக்கு செவி கொடுக்கும்படிக்கு நீ அவரை நோக்கி கூப்பிட நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். அல்லேலூயா. பாருங்க, எப்ப ஒரு மனிதன் எபேசு சபைக்கு பவுல் எழுதும்போது எபேசு சபைக்கு எழுதுகிறார். ஏன் நம்ம பல வேளைகளில் ஆண்டவரே, நான் ஜெப நேரத்தில் கூட கவனிக்கிறேன், ஏன் நம்மால அதிகமா போராடி ஆண்டவரே இறங்கும்? ஏனென்றால் பிரச்சனையின் உச்சக்கட்டம் வந்தபோது இயேசுவும் தன்னை விடுவிக்க வல்லவரை நோக்கி எப்படி சொன்னாரா? உரத்த சத்தமாய் என்ன செய்தாரு? ஏன் உரத்த சத்தம் அவருக்கு வந்துச்சு? முன்னால ஒரு பாத்திரம் இருக்கு. பாத்திரத்தை அவர் பார்க்கிறார், ஒரு மனுஷிகத்துல பார்க்கிறார். சாதாரணமான பாடு அல்ல. அந்த பாடு உம்மால் நீங்க கூடுமானால், அவ்வளவு வேதனை அவர் பார்த்துட்டு கதறாரு. விடுவிக்க வல்லவரை நோக்கி உரத்த சத்தமாய். ஏன் ஆண்டவருக்கு காது கேட்காதா என்ன? இயேசுவுக்கு அது தெரியாதா என்ன? ஏன் அது வழுதுன்னா, மனுஷிகத்துல பாரங்கள் வரும்போது, வேதனை வரும்போது தன்னை விடுவிக்க வல்லவரை அவன் கண்டுட்டான். ஆராதனையில தெய்வீக மகிமை இருக்கிறது. ஆண்டவரை பார்க்கிறான். அவனால சோத்திரம் இன்னைக்கு ஒன்றை பெற்றுதான் போனோம். அந்த ஏக்கம் அவனுக்குள்ள வரணும். இன்னைக்கு சபைகள்ல ஏன் அந்த ஜெப ஆவி வரல? ஏன் கர்த்தரை நோக்கி நம்ம கூப்பிடல? ஏன் கதறல? ஏன் புலம்பேல? இங்க நீ கதறினா வெளியில கதற வேண்டிய அவசியம் இல்லை. இங்க புலம்பினா வெளியே புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். ஆராதனை பாருங்க, மற்றவர்கள் வந்து தடுத்தாலும் அவனை தடுக்க முடியல. பைபிள் சொல்லுது, அதை விட அதிகமாய் கூப்பிட்டான். கர்த்தர் உடனே என்ன செய்தார்? நின்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நின்றார். அவனுக்கு மேல அவருக்கு ஒரு அடி போக முடியல. நின்றார். அவனை வரவழைத்து அவனை பார்வை அவன் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் உதவி செய்தார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அருமையான திருச்சபை மக்களே, கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு தருகிற ஒரே சமூகம் தேவ சமூகம். ஆமென். இதே நிலை உங்க தனிப்பட்ட ஜெப வாழ்க்கையில வரட்டும். ரூமை அடைச்சு போட்டு கதறி அழுது கூப்பிட்டு ஜெபித்து கர்த்தர் இரக்கம் செய்கிறது வரை நீ அவரை கூப்பிடுவாயானால் கர்த்தர் உனக்கு விடுதலை தருவார். நீ அறையில் ஆடாம அம்பலத்தில் ஆட முடியாது. அறை வீட்டுல கர்த்தரை நோக்கி புலம்பி செபித்து கதறி கேட்கிற அனுபவம் இல்லாத வரையில் அம்பலத்தில் உன்னால ஆராதிக்க முடியாது. ஆமென். ஆகவே கர்த்தருடைய பிள்ளையே, அவன் கூப்பிட்டான். பாருங்க, நம்ம நினைக்கிறோம், நம்ம எல்லாம் பல வேளையில நம்ம ஏன் கூப்பிடல, ஏன் சத்தம் இல்லை, ஏன் ஆண்டவரை நோக்கி புலம்பல அப்படின்னா நமக்குள்ள ஒரு திருப்தி. எபேசு சபைக்கு எழுதும்போது எபேசியர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 18-19 வாசியுங்கள். தாம் நம்மை அழைத்ததினாலே என்றும் மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் எழுப்பி நடப்பித்த வல்லமையின்படி விசுவாசிக்கிறவர்களாகிய, நல்ல படிங்க, விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆமென். இது யாருக்கு எழுதுறாருன்னா, எபேசு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது எபேசு சபையில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறார். யாருக்கு எழுதுகிறாரு? பரிசுத்தவானுக்கு என்னது வேணும்? மனக்கண் திறக்கப்படணும். அவனுக்கு மனக்கண் திறக்கப்படணும். மனக்கண் திறக்கப்படணும். அவனுக்காக கர்த்தர் வைத்திருக்கிற மகா பெரிதான ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்கிறது வரை நீ அவரை நோக்கி கூப்பிடணும், அவரை நோக்கி புலம்பணும், ஜெபிக்கணும்.
இது கர்த்தர் நம்மில விரும்புகிறார். இதுதான் ஒரு வளருகிற விசுவாசியுடைய அடையாளம். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளே சோதரம் அவனை தடித்தார்கள். ஆனா அவனோ அதை விட அதிகமாய் சத்தமிட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தரை துதிக்கிற நாம் பாக்கியவான்கள். ஆமென். சோத்திர ஆராதனையில விடுதலை இருக்குது. நீ போகும்போது எல்லாம் அதை அனுபவிச்சுட்டு போகணும், அதை சுதந்திரிச்சுட்டு போகணும். அவன் அதிகமாய் சத்தமிட்டான். கர்த்தர் நின்றார், அவனை விடுதலை ஆக்கினார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் போது, அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவ ஆலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் கண்டு கோபமடைந்து அவரை நோக்கி, இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்றார்கள். அதற்கு இயேசு, நான் கேட்கிறேன். வாயினாலும் என்பதை நீங்க ஒரு காலம் வாசிக்கலையா? யாரு? வேத பாரகரும் பரிசேயரும். அந்த நாட்கள்ல இன்றைக்கு இருக்கிறது போல நம்ம எல்லார்ட்டையும் பைபிள் கிடையாது. வேத பாரகர்கள் அங்கங்கே அவங்க மாத்திரம் பைபிள் வச்சிருப்பாங்க. அவங்க தான் அதிகம் படிச்சு போதிப்பாங்க. சோதரம் அவங்க மூலமா தான் மற்ற மக்கள் அறிந்து கொள்வார்கள். ஆனா பைபிளை தூக்குற, விவிலியத்தை தூக்குகிற, வேதத்தை படிக்கிற அந்த வேத பாரகர்கள் இயேசுவிடத்துல வந்து கேட்கிறார்கள், தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்று தேவாலயத்தில் ஆர்ப்பரிக்கிற. என்ன சத்தம் எங்க நடக்குது? தேவாலயத்தில் ஆர்ப்பரிக்கிற அந்த பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியர் கண்டு என்ன பண்ணாங்க? கோபம். சோத்திரம். கோபம் அடைந்து இயேசுவிடத்துல கேட்கிறாங்க, உமக்கு இது கேக்குதா? அல்லேலூயா. உமக்கு இவங்க சத்தம் போடுற சத்தம் கேக்குதா? அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், கேட்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் செய்த நன்மைகளை, கர்த்தர் செய்த அற்புதங்களை நினைத்து ஓசனா என்று கர்த்தரை ஆர்ப்பரிக்கிறவருடைய சத்தம் பரலோக தேவனுடைய செவிகள் கேட்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தரை தேவ சபையில் ஆர்ப்பரிக்க வேண்டும். அல்லேலூயா. அவங்க கேட்கிறாங்க, அவங்க போடுகிற அந்த சத்தம் உமக்கு கேட்கிறதா? அவர் என்ன சொன்னாரு? ஆம், கேட்கிறது. சபையில ஆர்ப்பரிக்காம எங்க என் பிள்ளைகள் ஆர்ப்பரிக்கும்? ஆமென். பாலகருடைய வாயில கர்த்தர் எதை வச்சிருக்கிறாரு? துதியை வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீ ஆண்டவருடைய பிள்ளைன்னா உன் வாயில துதி இருக்கும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையுடைய வாயில் கர்த்தர் துதியை உண்டாக்கி வைத்திருக்கிறார். ஆமென். நீங்க நம்ம யார் என்பதை நிர்ணயித்துக் கொள்ளணும். அப்ப ஆராதனை சோத்திர கர்த்தரை ஆர்ப்பரிக்க வேண்டும். அல்லேலூயா. தேவனை ஆர்ப்பரிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னும் சந்தோஷமாய் ஹalleluya, இன்னும் மகிழ்ச்சியோட ஹalleluya. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை ஆராதிக்கணும். தேவனை ஆராதிக்க நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னும் பாத்தீங்கன்னா லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 37 இருந்து நீங்கள் படிக்கும் போது, லூக்கா சீஷர் எல்லாரும் வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானம் உண்டாவதாக என்று எப்படி செய்தாங்களா? மிகுந்த சத்தத்தோட தேவனை புகழ்ந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் சந்தோஷத்தோட சொல்லுங்க, இன்னும் மகிழ்ச்சியோட சொல்லுங்க. வேதம் சொல்லுது, உரத்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள். அல்லேலூயா. உடனே என்ன நடக்குது பாருங்க. அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயரும் சிலர் அவரை நோக்கி, போதகரே,
உங்க சீஷரை என்ன பண்ணும்? அதட்டும். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இவங்க பேசாம இருந்தா கல்லே கூப்பிடு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சகோதரா சகோதரி, உன்னையும் என்னையும் கர்த்தர் ஆராதிக்க அழைத்திருக்கிறார். தேவனை உயர்த்த அழைத்திருக்கிறார். கர்த்தரை மகிமைப்படுத்த அழைத்திருக்கிறார். அவர் செய்த நன்மைக்கு நன்றி சொல்ல அழைத்திருக்கிறார். அவரை ஆர்ப்பரித்து பாட அழைத்திருக்கிறார். நீ வாயை திறக்காம இருந்தா கர்த்தர் கல்லை வைத்து பாட வைப்பார். கர்த்தர் கல்லை வைத்து துதிக்க வைப்பார். ஆமென். அல்லேலூயா. தேவ பிள்ளை, நம்ம ஆர்ப்பரிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கூப்பிடலன்னா இந்த கல் உன்னை கூப்பிடும். கல்கள் என்னை கூப்பிடும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ சாத்தான் எப்பவுமே என்ன செய்வானா, என்ன பண்ணு, ஆராதிக்க போ. ஆனா என்ன பண்ணிராத, ஆழத்துக்குள்ள போயிடாது, தூரமா போயிடாது, ரொம்ப தூரமா போகாத. வா, வந்து அப்படி சிம்பிளா உட்காரு. பழைய கீர்த்தனை பாடுறது போல எழும்ப சொல்லும் போது எழும்பு, உட்காரும் போது என்ன செய், உட்காரு. கையடிக்காத, காலடிக்காத. அல்லேலூயா, சோத்திரம். அத சத்ரு இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறான். பல ஆராதனை நம்ம பார்க்கிறோம். கர்த்தரை கை உயர்த்தி ஆராதிங்கன்னா அப்பதான் நம்ம ஆளுக்கு பாக்கெட்ல கையை போடுவான். அல்லேலூயா. கர்த்தரை கை உயர்த்தி ஆராதி பைபிள்ல இருக்கிறது. உங்கள் கைகளை உயர்த்தி, ராக்காலத்தில் நிற்கும் ஊழியர்களே, உங்கள் கைகளை உயர்த்தி ஆராதியுங்கள். அப்படி நடத்துகிறவங்க ஆராதிக்க சொன்னா அப்பதான் என்ன பண்ணுவாங்க? அல்லேலூயா, சோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆழத்தில் அல்லது தூரத்தில் கர்த்தர் சொன்னபடி, வசனத்தின் படி ஆராதிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப அங்க என்ன, முதல்ல சத்துரு சொல்லுகிற ஒரு காரியம், நீங்க ரொம்ப தூரத்தில் போய் என்ன பண்ணக்கூடாது. ஆமா, எல்லாம் ஒரு அளவு இருக்கு. தாவீது கர்த்தருடைய பெட்டியை கண்ட உடனே அவனுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம். கர்த்தருடைய பெட்டியை கண்ட உடனே, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அந்த சந்தோஷம் இருக்கணும். தேவ சமூகத்தில் வந்த உடனே ஒரு மகிழ்ச்சி இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க சந்த வெளியில போய் ஆராதிக்க முடியுமா என்ன? முடியாது. வேலை ஸ்தானத்தில் போய் ஆராதிக்க முடியுமா என்ன? பேச்சுலர்ஸ் நிறைய ஷேரிங் வீட்டில் இருக்கீங்க, ஆராதிக்க முடியுமா என்ன? அங்க அடக்கி வச்சதெல்லாம் இங்க கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணு. அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா. அப்போ நீ கர்த்தரை ஆராதிக்கணும். தாவீதுக்கு பெட்டியை கண்ட உடனே ஒரு பெரிய சந்தோஷம். சணல் நூல் ஏபோத்தை எடுத்து கட்டினான். ராஜ வஸ்திரத்தை தூக்கி உறிஞ்சி தூர போட்டான். அல்லேலூயா. கர்த்தருக்கு பெட்டிக்கு முன்னாடி நடன ஆடினான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பல வேளை எனக்கு மனைவியும் சொல்லுவாங்க, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க, எமோஷன் ஆகாது. என்ன செய்யறது? பெட்டியை கண்டா ஒரு மகிழ்ச்சி. ஒரு அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் தேவ மகிமையை காணும்போது உன்னால சும்மா நிற்க முடியாது. அந்த நிலை உனக்குள்ள வரணும். ஆமென். அல்லேலூயா. சபைன்றது ஜீவன் உள்ள தேவ பிள்ளைகள் இருக்கிற இடம். ஆமென். அல்லேலூயா. ஜீவன் உள்ள தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள சலனம் இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பைபிள் சொல்லுது, மரித்தவனும் மௌனத்தில் இறங்கினவனும் கர்த்தரை துதியார்கள். இங்க இருந்துட்டு துதி அப்படின்னு சொன்னா உயிர் இருக்கிறவனுக்கு கண்டிப்பா துதி வரும். அல்லேலூயா. நீ செத்தவனா வந்து உட்கார்ந்தா உனக்கு துதி வராது. அல்லேலூயா. ஆகவே ரட்சிக்கப்பட வேண்டியது அவசியம். எபேசியர் 2:1 சொல்லுது, அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களா இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். சபை என்பது உயிர்ப்பிக்கப்பட்டவருடைய கூட்டம். அங்க சலனம் உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் சந்தோஷமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆராதனையில விடுதலைகள் உண்டு. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் அந்த பெட்டியை கண்ட உடனே அவனுக்குள்ள என்னது உண்டாயிற்று? சந்தோஷம் வந்து அவன் தேவனுடைய பெட்டிக்கு முன்பதாக நடனம் ஆடினான். அதனால் நீங்க எல்லாம் நடனம் ஆடுன்னு நான் சொல்ல மாட்டேன். நிறைய பிராக்டிஸ் நடனம், அதெல்லாம் பெரிய தவறு. ஆமென். சும்மா வந்து அப்படி டமி டிமின்னு ஆடிட்டு காரியம் இல்லை. கர்த்தர் உன்னில் அபிஷேகத்தை தந்து உன்னை நிரப்புவாரானால் உன்னால் நடனம் பண்ணணும்னு வாஞ்ச வந்து ஆடு. அதுக்கு சபையில இடம் உண்டு. அல்லேலூயா. இல்லாம பிராக்டிஸ் நடனம் ஆடாத. அல்லேலூயா.
சோத்திரம். கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, வேதம் சொல்லுது, அவன் ஆடினா மனைவி பார்த்தா, அவ எப்பவுமே கொஞ்சம் ரெஸ்பெக்ட். அவ பிறந்தது எங்கேருந்துன்னா, அவ பிறக்கும் போதே அப்ப யாரு? ராஜா. ஆனா இவன் எங்கேருந்து வந்தவன்? ஆட்டை மேய்ச்சவன், அரியணையில் இருக்கான். அல்லேலூயா. அவனால சும்மா இருக்க முடியாது. அல்லேலூயா. ஏன்னா ராஜ பரம்பரை நம்ம யாரும் இல்லை. எங்கோ வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் இயேசு தேடி வந்தீ. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீ. ஓ நெஞ்சாறு அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீ. ஓ நெஞ்சாறு அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீ. நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஓ ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. கர உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எங்கேயோ வாழ்ந்தங்க, இயேசு அறியாம நரக கொள்ளியா ஜீவிச்சோம். ஆனா நம்ம ஆண்டவர் தேடி வந்தார், அவருக்கு பிள்ளையா நம்ம மாற்றி இருக்கிறாரு. இதை விட ஒரு பாக்கியம் நமக்கு எங்க இருக்கிறதா அருமையானவர்களே? ஆகவே அப்படியே சமூகத்தில் நீ களி கூற வேண்டும். பிறவி கூட குருடை, சரி இப்ப சப்பானி அலங்கார வாசல்ல, நல்ல இடம் எங்க இருந்தான்? அலங்கார வாசல்ல இருந்தான். பேதுரும் யோவானும் ஜெப வேளையில போய் அவனை எழுப்பி விட்டாச்சு. எழுப்பி விட்ட உடனே அவன் என்ன பண்ணானா, அது குதித்து குதித்து நடந்து துள்ளி குதித்து, அல்லேலூயா, ஆமே, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீ சப்பானியா இருக்கிறது வரை உன்னால குதிக்க முடியாது. ஆனா நான் ஒரு காலத்துல சப்பானியா இருந்த கர்த்தர் எழுப்பினார்னு சொல்றவனால துதிக்காம குதிக்காம இருக்க முடியாது. கர்த்தரை துதிக்காம உன்னால இருக்க முடியாது. நீ ஆராதனை செய், கர்த்தரை ஆராதனை செய். ஆமென், அல்லேலூயா. அவனால இருக்க முடியாது. அவன், நான் ஒரு நாள் சப்பானியா இருந்தேன், என்ன என் அப்பா எழுப்பினார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்க நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே சத்துருக்க ஒரு தந்திரம் என்ன? வனாந்திரத்தில் போய் ஆராதி. வனாந்திரம்னா எங்க? அடிமைத்தனத்தை விட்டு போயாச்சு, வெளியே வந்தாச்சு. ஆனா அங்க ஆராதி. நீ ரட்சிக்கப்பட்டவன் தான், பேர் ரட்சிக்கப்பட்டவன் தான். ஆனா ஆராதி. ரொம்ப தூரம் போகாத, ரொம்ப தூரம் போகாத. ஆகவே கர்த்தருடைய பிள்ளையே, நீ சத்துருக்க சத்தத்துக்கு செவி கொடுக்க கூடாது. அல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறாய். இப்போ அதுக்கும் ஒரு மெய் பரிசுத்தவானால நிற்க முடியாது. என்னால தூரம் போகாம ஆராதிக்க, என்ன தூரம் சென்று ஆராதிக்காமல் என்னால் இருக்க முடியாது. உடனே போராட்டம் நடக்குது. உடனே அடுத்த என்ன தந்திரம் சொல்றான் பாருங்க. யாத்ராமத்தின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 9 படிங்க. அவர் என்ன சொல்றாரு? நாங்க எப்ப ஆராதிக்கணும்? நாங்க வனாந்திரத்தில் போய் ஆராதிக்கணும். எப்படி ஆராதிக்கணும்? எங்கள் இளைஞரோடும், எங்க தாத்தா பாட்டி அம்மாவோடும், எங்க குமாரரோடும், எங்கள் குமாரத்திகளோடும், எங்கள் ஆடுகளையும் எங்கள் மாடுகளையும் கூட்டி கொண்டு போவோம். வனாந்திரத்துக்கு போக சொன்ன, தூரம் போகக்கூடாதுன்னா ஆனா நாங்க என்ன செய்வோம்? இதெல்லாம் கூட்டி கொண்டு போவோம் என்றார்கள். அதுக்கு என்ன செய்யணும்? ஆராதனைன்னா என்னதுங்க? பண்டிகை கொண்டாட்டம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பண்டிகை கொண்டாட்டம். ஆராதனைன்னா என்ன? பவுல் கொரிந்துக்கு எழுதும்போது எழுதுகிறார், புளிப்பில்லாத அப்பத்தோடும் உண்மையோடும் கர்த்தருக்கு பண்டிகையை ஆசரிக்க கடவோம். அப்போ இவன் சொல்றான் பண்டிகை கொண்டாடணும் அப்படின்னா, உடனே அவன் என்ன சொல்றான்? பிசாசு என்ன சொல்லுது? அவன் சொல்றான், ஏய் அப்படி ஒன்றும் வேண்டாம்,
நீங்க புருஷராகிய நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்க. இதுதானே? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன சொல்றான்? புருஷராகிய நீங்க போய் ஆராதிங்க. உங்க மனைவி, உங்க பிள்ளைகள், உங்க தாத்தா, உங்க பாட்டி, அவங்களெல்லாம் என்ன செய்யுங்க? இங்க விட்டுட்டு போங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. நேற்றைக்கு தான் ஒருத்தர் சொன்னார், பஹ்ரைன்ல வந்து ஆம்பளை சைடில் தான் நல்ல ஆராதனை இருக்கும், பொம்பளை சைடில் என்னது இருக்காது. ஊர்ல எல்லாம் போனீங்கன்னா நேரம் உள்டா இருக்கும். பெண்கள் நல்ல ஆவில் நிரம்பி அந்நிய பாஷையோட ஆராதிப்பாங்க. அதை நேற்று யாரோ சொல்லிட்டு இருந்தார். இப்ப பிசாசு என்ன சொல்றான்? வந்து புருஷர்கள் நீங்க சத்தம் போடுங்க, மனைவி மாதிரிலாம் என்ன செய்யட்டும், ஆமா அவங்க எல்லாம் கொஞ்சம் சும்மா இருங்க. அல்லேலூயா. சோதரம். சிலர் பாருங்க, எல்லா ஜப கூட்டத்துக்கும் புருஷர்கள் சாடி வந்துடுவாங்க. நிறைய வீட்டில் பெண்களை விடமாட்டான் சத்துரு. அப்போதான் தலைவலி வரும். ஏன்னு கேட்டால் சொல்லுவாங்க, தலைவலிங்க. நான் நிறைய பேருக்கு பார்த்தா ஒரு 90% சகோதரிகளும் சொல்கிற சாக்கு போக்கு என்ன தெரியுமா? இன்னும் ஏன் வரல? தலைவலி. நான் நிறைய நாள் யோசிக்கிறேன், சோத்திரம், ஏன் இவங்களுக்கு மாத்திரம் இப்படி தலைவலி வருது? நாம தான் அங்கே இருக்கிறோமே. சோத்திரம். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிசாசுக்கு அடுத்த தந்திரம் என்ன? அடுத்த பிள்ளைய பிடிச்சு வச்சிருப்பான். புருஷன் மனைவி பிள்ளை எங்க? அவன் வீட்டில் டிவி போட்டு கொடுத்துட்டு வந்திருப்பான். நிறைய குடும்பங்கள்ல இப்படி பிசாசு பிள்ளைகளை வஞ்சித்து வச்சிருக்கிறான். பிள்ளைகள் இங்க தான் இருப்பாங்க, ஆனா என்ன நடக்காது? ஆராதனை செய்ய மாட்டான், பிள்ளைகளை ஆராதிக்க விட மாட்டான். இப்படி சத்துரு சொல்றான், நீங்க ஆராதிங்க, அடுத்தால என்ன பண்ணாதீங்க, இவங்களை எல்லாம் விட்டுட்டு போங்க. இதுக்கும் இல்ல, நானும் என் வீட்டாருமோ என்றால் நாங்க கர்த்தரை சேவிப்போம். ஆமென். ஒரு விசுவாசி அதை ஊர்ஜிதம் பண்ண, நானும் ஏன் மனைவி பிள்ளைகள் ஆண்டவரை ஆராதிப்போம். அந்த ஆராதனை அதுதான் ஒரு ஜெயமாக இருக்கிறது. இப்போ இதுக்கும் பிசாசால ஒத்துக்க முடியல, அவனால தடுத்து நிறுத்த முடியல. உடனே இன்னும் ஆண்டவர் சொல்ற, என் ஜனம் என்ன ஆராதிப்பதற்கு அவங்கள போக விடு. அல்லேலூயா. இப்போ அடுத்த உடனே சத்துருக்கு தந்திரம் பாருங்க. யாத்திரையாகமம் 10வது அதிகாரம் 24 ஒருவர் படிங்க. அப்பொழுது பார்வோன் மோசே அழைப்பித்து என்ன பண்ணுங்க, நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்க, உங்கள் ஆடுகளும் உங்க மாடுகள் மாத்திரம் என்ன செய்யுங்க, ஆட்ட மாத்திரம் விட்டு. இப்போ சொன்னீங்கல்ல, போங்க உங்க தாத்தா பாட்டி, உங்க அம்மா, உனக்கு பிள்ளை எல்லாரையும் கூட்டிட்டு சர்ச்சுக்கு போ. ஆனா என்ன பண்ணுங்க, ஆட்டையும் மாட்டை மாத்திரம் உங்க வீட்டில் கட்டி போட்டுட்டு என்ன பண்ணுங்க, எல்லாரும் குடும்பமா சர்ச்சுக்கு போங்க. இன்னைக்கு பிசாசுக்கு ஒரு பெரிய தந்திரம், சர்ச்சில் போங்க, நல்ல எல்லாரும் சேர்ந்து போங்க, சபைக்கு போங்க. ஆனா என்ன பண்ண, ஆட்டையும் மாட்டையும் வீட்டில் விட்டுட்டு போ. அல்லேலூயா. ஒரு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவானை பொறுத்தவரையில் ஆடு மாடு இல்லைன்னா ஆராதனை இல்லை. அவன் ஆராதிக்க போகும்போது ஒருத்தன் ஒரு ஆட்டையாகிலும் ஒரு மாட்டையாகிலும் ஒன்றை இல்லைன்னா ஒரு புறா குஞ்சியாகவும் கொண்டுதான் எங்க போவான்? அதுதான் ஆராதனை. அல்லேலூயா. சோத்திரம். அதனால சத்துருடைய ஒரு பெரிய தந்திரம் என்ன, நீங்க சர்ச்சுக்கு தானே போகணும். ஆபிரகாமுக பாஷையில எங்க போனோம்? என்ன மலை? மோரியா, தேவன் குறிப்பிட்ட மலை. ஆண்டவர் மோசேக்கு சொன்னது என்ன? 3 நாள் பிரயாணம் பண்ணி வனாந்திரத்தில் போய் ஆராதிக்கணும். இப்ப 3 நாள் பிரயாணம் பண்ணி போ, எங்க போ? வனாந்திரத்துக்கு போ, குடும்பமா போங்க. ஆனா என்ன பண்ணாதீங்க, ஆடையும் மாடுகளையும் என்ன செய்யாதீங்க, கொண்டு போகாதீங்க. இன்னைக்கு நிறைய வாழ்க்கையில ஆராதனுடைய ஒரு விடுதலை இல்லாததுக்கு காரணம் சத்துருடைய வஞ்சகத்தில் அவர்கள் அகப்பட்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. சத்துருடைய வஞ்சகத்தில் அவர்கள் அகப்பட்டிருக்கிறார்கள். ஆமென். கர்த்தரை ஆராதிக்க விடாதபடி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உதடுகளின் காளை என்கிற ஸ்தோத்திர பலி, ஓசியாவின் புத்தகம் படியுங்கள். ஓசியாவின் புத்தகம்
10வது அதிகாரம், மன்னிக்கணும், 14வது அதிகாரம் 2வது வசனம். ஓசியா தேவரீர் எல்லா அக்கிரமத்தை நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும், அப்பொழுது நாங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். பாருங்க, ஓசியா புத்தகத்தை படிச்சு பார்த்தீங்களா தெரியும். ஓசியா தீர்க்கதரிசி இஸ்ரவேலை குறித்து, அவங்களுடைய தவறுகளை குறித்து, அவருடைய தப்புகளை குறித்து, அவருடைய குறைகளை குறித்து, எதனால அவங்களுடைய ஆசீர்வாதம் இழந்து போகிறது என்பதெல்லாம் குறித்து அப்படியே இந்த ஓசியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் எல்லாம் எழுதியிருப்பார். நீ திருப்பி போடாத அப்பன்னு சொல்லுவாப்புல, பக்தி எல்லாம் காலையில காணப்படுகிற பனியை போல இருக்கும் பாரு, பல காரியங்கள் எல்லாம் சொல்லுவார். எல்லாம் சொல்லிட்டு அந்த அதிகாரத்தை முடிக்கும் போது, தீர்க்க தரிசன புத்தகத்தை முடிக்கும் போது சொல்றாரு, நீ என்ன பண்ணு, வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்துல திரும்பு. ஆமென். நீ திரும்பு, உன்னுடைய பாவ சுபாவங்களை விட்டு எல்லாம் திரும்பி நீ அக்கிரம நீக்கி எங்களை தயவாக அங்கீகரித்து என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணு. அப்போ நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். அப்போ ஆராதனை என்பது பாருங்க, எபிரேயர்கள் நிருபம் 13வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுவார். 13ஆம் அதிகாரம் 14ல் நிலையான நகரம் நமக்கு இங்க இல்ல, நாடி தேடுறோம், ஆதலால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை எப்பொழுதும் தேவனுக்கு என்ன செய்வோம், செலுத்த கடவோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அப்போ உதடுகளின் காளை, சத்துருடைய தந்திரம் என்ன பண்ணு, காளையை விட்டுட்டு போ. பலி, தேவனுக்கு கொடுக்கக்கூடிய பலிகளை, ஏன்னா ஆராதனைக்கு பிசாசு எதிராளியாக இருக்கிறான். ஒரு காலத்தில் லூசிபர் ஆண்டவரை ஆராதிப்பதற்கென்று ஏற்படுத்தப்பட்ட கேரூப், அவனை மாற்றிட்டு கர்த்தர் சபையை எழுப்பினபடினால் இன்னைக்கு ஆராதனைக்கு எதிராக அவன் செயல்படுகிறான். ஆகவே ஆராதனை ஒரு ஃபேஷனை வச்சு ஆராதிக்க தானே செய்யணும். எகிப்திலே ஆராதனை, அன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு பெரிய ஆராதனை கூடம், பெரிய ஆயிரக்கணக்கில் வாலிப பிள்ளைகள் ஆராதித்துட்டு அடுத்தால போய் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஆராதனை முடிச்சுட்டு போய் ஒரு இடத்துல போய் நிறைய பேரை பிடிச்சாங்க. போலீஸ் அரெஸ்ட் பண்ணிச்சு. அப்புறம் அரெஸ்ட் பண்ணிட்டு அன்னைக்கு பத்திரிகையில் வருது, அதில் நிறைய பேர் இந்த ஆராதிச்சுட்டு வந்தவங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இன்னைக்கு பிள்ளைகள் நிறைய பேர் பாவத்தின் அடிமைத்தனம், எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆகலை. இது சாத்தானுடைய தந்திரம். அப்படியே வச்சு ஆராதனைன்ற பேரில் இன்னைக்கு பல இடங்களில் அவன் மாய்மாலம் பண்ணி கொண்டிருக்கிறான். ஆகவே கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஆண்டவரை ஆராதிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். எல்லா கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தரை நம்ம ஆராதிக்கணும். காளைகளை வீட்டில் வச்சுட்டு வரக்கூடாது. நிறைய வாழ்க்கையில் இங்கே வந்துட்டு சோதரம் கையை உயர்த்துவோன்னா, நான் நேரமா சொன்ன போல கையை பாக்கெட்டில் போடுறது, கையை தட்டுவோன்னா அப்போதான் இங்கே கையை கட்டுறது. அல்லேலூயா அல்லேலூயா. இதெல்லாம் காளை நாங்கள் கொண்டு வரலன்னு அர்த்தம். அல்லேலூயா. காளை இல்லாத ஆராதனை. சோதரம் துதிப்போம் சத்தமானா அப்பதான் வாயை மூடுவோம். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, சோத்திரம், காளையோடு கூடக்கூடிய ஆராதனை. அப்ப பாருங்க, ஆராதனைன்றது ஆபிரகாம் சொன்னது போல நமக்குள்ள ஆண்டவருக்கு கொடுக்கிறது, நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கிறது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. சோத்திரம், நம்ம கொடுக்கிறது, நம்ம சரீரத்தை கொடுக்கிறது, கொடுத்து ஆராதிக்கணும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்கணும். ஆண்டவர் ஆபிரகாம் இடத்துல மோரியா மலையில், நான் இப்போ எங்கேயோ அந்த கதை திரும்பி போகுது, குறித்த இடத்துல ஆராதிக்கிறது. ஆபிரகாம் இடத்துல ஆண்டவர் சொன்னார், மோரியா மலை யெகோவா தெரிந்து கொண்ட இடத்துல ஆராதிக்கணும். ஆமென். சோத்திரம். அதன்படி ஆபிரகாம் ஆராதனையை செலுத்தினான். ஆனா சோத்திரம், ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 2 வாசிக்கும் போது, அப்பொழுது அவர் உன் புத்திரனும் அழைத்து கொண்டு போய்
ஒன்றின் மேல் அவனை தகன பலியிடு. ஆமென். இப்படி இருக்க சகோதரர்களே, உங்கள் சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லி கிறிஸ்துவின் இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்கிற புத்தி உள்ள ஆராதனை. ஆமென். ஆராதனைக்கு வரும்போது கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாத்திலும் ஒரு நடையை காத்துக்கொள்ளணும். நல்ல வஸ்திரங்களை உடுத்து நல்ல தேவனுக்கு பிரியமான விதங்கள் ஆராதிக்கணும். நம்ம சரீரம் கர்த்தரை ஆராதிக்கணும். அல்லேலூயா. நம்ம சரீரம் கர்த்தரை ஆராதிக்கணும். அல்லேலூயா. பாருங்க, நம்மை உன்னுடைய புத்திரனை, உனக்கு இருந்த ஒரே சுதனை நீ நேசிக்கிறவனை செலுத்துன்னு சொன்னார். ஆபிரகாம் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். பலிபீடத்தில் இவனை மகனை கடத்தினார். வாளை ஓங்கும் போது சோத்திரம் வேதம் சொல்லுது. 14வது அதிகாரத்தை ஒருவர் படியுங்கள். அதுக்கு முந்தின பகுதியில் படி. அப்பொழுது அவர், பிள்ளை ஆண்டான் மேல் கைய போடாத, ஒன்று செய்யாத, உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக நீ ஒப்பு கொடுத்தபடியால் தேவனுக்கு பயப்படுகிறவர் என்பதை அறிந்திருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆபிரகாம் தன்னுடைய ஒரே மகனை கர்த்தருக்கு பலியாக, கர்த்தருக்கு தொழுகையாக, ஆராதனையாக அவன் செலுத்தின போது சோதரன் கர்த்தர் இடைப்பட்டு ஒரு ஆட்டை அவனுக்கு பலி செலுத்தும்படி கொடுத்தார். வேதத்தில் வாசிக்கிறோம். 14வது வசனம் 22-14 வாசிங்க. அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே. ஆமென். சோதரன் கர்த்தர் தெரிந்து கொண்ட இடத்தில் சென்று ஆபிரகாம் ஆராதனை செய்தான். கர்த்தர் அவனுக்கு வெளிப்பட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுவான். கர்த்தர் தெரிந்து கொண்ட இடத்தில் ஆராதிக்கிற ஆராதனையில தேவன் வெளிப்படுவார். சோத்திரம். ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அது கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். இன்னைக்கும் ஆராதனையில் வந்திருக்கிற தேவ பிள்ளையே, நீ கர்த்தரை எப்படி ஆராதிக்கிறவன், எப்படி நீ தொழுது கொள்கிறாய், எப்படி உன்னுடைய ஆராதனை இருக்கிறது? நீ தேவன் சொன்னபடி, தேவன் சோத்திரம் யெகோவா சொன்னபடி ஆராதனை இருக்குமானால் இந்த ஆராதனையில ஒரு பெரிய விடுதலையை நீ காண்பாய். ஆமென். எல்லாரும் எழுப்பி நிற்போமா? கர்த்தர் இந்த ராத்திரியிலும் நம்மோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். நாங்கள் ஆராதிக்கிற கர்த்தர் எங்களை தப்புவிக்க வல்லவர். ஆமென். ஆராதனை, விடுதலை ரெண்டும் ஒன்னோட இணைந்தது. இந்த ஆராதனையில தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிற தெய்வ பிள்ளையே, உன்னை கர்த்தர் இந்த இடத்தில் இருந்து ஒரு ஆபிரகாமுக்கு எப்படி வெளிப்பட்டு சோத்திரம் அந்த பெயர் மாற்றப்பட்டது. கர்த்தருடைய பர்வதத்தில் உனக்கு உரியது பார்த்து கொள்ளப்படும். ஆமென். அல்லேலூயா. தேவ சமூகத்திலிருந்து நீ கடந்து போகும்போது அவர் எல்லாமே பார்த்து கொள்ளுவார். எல்லாமே நம்முடையதை பார்த்து கொள்ளுவார். அவரை மெய்யாய் ஆராதிக்கிறபடிய சகலத்தையும் அவர் பார்த்து கொள்ளுவார். ஆமென். ஆண்டவருடைய கரங்களில் நம்ம அப்படியே ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் கேட்டதின்படி உம்மை ஆராதிப்பதற்கு எங்களுக்கு நீர் கிருபை தருவீராகப்பா. ஆண்டவரே, நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி உம்மை ஆராதிப்பதற்கு ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாரும். 7 மடங்கு அக்கினி சூளை நடுவிலும் உம்மை நான் முறுமுறுக்கிறவனாய் அல்ல. 7 மடங்கு அக்கினி சூளை நடுவிலும் உம்மை நான் குறை சொல்லுகிறவனாய் அல்ல. அவைகளுடைய நடுவில் உம்மை ஆராதிக்கக்கூடிய நல்ல இருதயத்தை தாரும். ஆண்டவரே, தன்னுடைய ஒரே மகனை கூட பறித்து கொள்ளும்படிக்கு நீ தரிசனத்தில் பேசின போதும் அவன் அதற்கென்று மன உத்தமத்தோடுமே ஆராதிக்க வந்ததை போல எங்களுக்கும் அந்த கிருபையை தாரும் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில் சிலது இழந்த நிலையில், சோத்திரம் பறித்து கொள்ளப்பட்ட நிலைகளில் நாங்கள் இந்த இடத்துல வந்திருந்தாலும் உம்மை ஆராதிக்க எங்களுக்கு பலனை தருவீராக. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, நீ சொன்னபடி அவன் மோரியா மலைக்கு அதிகாலையிலே ஆயத்தமாகி புறப்பட்டு சென்றான். நாட்களிலும் நாங்களும் ஆராதனைக்கு ஆயத்தமாகி புறப்பட்டு வர எங்களுக்கு கிருபை தாரும்.
பிரைஸ் தி லார்ட். ஆயத்தமாகி காத்திருக்கக்கூடிய கிருபைகளை தருவீராக. ஆமென். சத்துருவுடைய வஞ்சனைக்கு நாங்கள் எந்த விதத்திலும் இடம் கொடுக்காதபடிக்கு தகப்பனே, எகிப்தை விட்டு வந்து ஆராதிக்கிற, தேவன் சொன்ன இடம் மட்டும் சென்று ஆராதிக்கிற, குடும்பத்தோடு ஆராதிக்கிற, துதியோடு மகிழ்ச்சியோடு குதிரைகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலியோடு ஆராதிக்கிற இருதயத்தை தருவீராக. ஆமென். அல்லேலூயா. எல்லாம் வாயில தரங்க பார்க்கலாம். உதடுகளின் காளையை செலுத்துங்க பார்க்கலாம். எத்தனை பேர் காளை கொண்டு வந்திருக்கீங்க? நான் உங்களோட பேச தேவையில்லை. எத்தனை பேர் காளையை செலுத்த வந்திருக்கிறோம்? எத்தனை பேர் காளை கொண்டு வந்திருக்கிறோம்? எத்தனை பேர் உதடுகளின் கனிகளை கொண்டு வந்திருக்கிறோம்? அந்த கனிகளை கர்த்தருக்கு செலுத்த போகிறோம். நம்முடைய உள்ளத்துக்குள்ளிருந்து புறப்படுகிற ஒரு நல்ல மரம் உள்ளுக்குள்ள நடப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து புறப்படுகிற நல்ல உதடுகளின் கனிகள் கர்த்தருக்கு நம்ம செலுத்தும்படியாக இந்த ஆராதனை இறுதியில் எத்தனை பேர் ஆயத்தப்படுகிறோம்? எல்லாம் வாயில திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண தொடங்கலாமா? கனிகளை செலுத்தலாமா? காளைகளை செலுத்தலாமா? துதிகளை செலுத்தலாமா? ஆர்ப்பரிப்போடு துதிக்கலாமா? மகிழ்ச்சியோடு துதிக்கலாமா? சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா ஆர்ப்பரித்து கர்த்தரை மேன்மைப்படுத்தி ஆண்டவரை உயர்த்துகிற உள்ளங்களை கர்த்தர் இன்றைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறார். துதிக்க தொடங்கு சகோதரி, துதிக்க தொடங்கு சகோதரா. துதியில விடுதலை உண்டு, துதியில வல்லமை உண்டு. துதி அற்புதங்களை செய்யும். துதிக்கிறவன் வாழ்வடைவான். துதிக்கிறவனை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். உதடுகளின் காளை. ஓ உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கும் தேவன் நம்மை விடுவிக்க வல்லவர். ஒரு 2 அடி மாத்திரம் பாடி கர்த்தரை நம்ம ஆராதித்து மகிழ்ச்சியோடு கடந்து போக போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவாராக. ஹல்லேலூயா. கரத்தை உற்சாகமாய் தட்டி இன்னும் சந்தோஷமாய் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் வல்லவர் விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை காக்கிறவர் தூதரை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலை நம்மை அவியாமல் காத்திடுவார். நம்மை காக்கிறவர் தூதரை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலை நம்மை அவியாமல் காத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம். நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம். நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. சத்ருவின் கோட்டைகளை அகற்றிட உதவி செய்வார். தயங்காமல் முன் சென்றிட தாங்கியே நடத்திடுவார். சத்ருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார். தயங்காமல் முன் சென்றிட தாங்கியே நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போ, நாம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போ, நாம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன்
நல்லவர் விடுவிக்கவர். ஓ, கரத்தை தட்டி ஆவியில நிரம்பி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை விடுவிக்க வல்லவர். எரிகிற அக்கினிக்கு உன்னை விடுவிப்பா. ஆராதனையில் விடுதலை உண்டு. துதி சத்தத்தை உயர்த்து, கம்பீரமாய் பாடு. உன் ராஜா உன் நடுவில் அற்புதங்களை செய்கிறார். ஓ glory, ஹalleluya. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், நடியும் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல ஆராதனை நேரத்திற்காக நன்றி. எங்களை ஊருக்கொன்றும் வம்சத்துக்கு ரெண்டுமாய் தெரிந்து எங்களை ராஜாக்களாக ஆசாரியர்களாக ஆக்கி உம்மை துதிக்கும் புது பாட்டை எங்க நாவல தந்து பலவானை அடக்கும்படி பால இருக்க வாயில துதிய உண்டாக்கி எங்களை ஆராதனை வீரர்களாக வைத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் தகப்பனே, சத்துருவினுடைய தந்திரத்தை நாங்கள் அறிந்து கொண்டு சபையில கர்த்தரை ஆர்ப்பரிக்கத்தக்கதாய், துதிக்கத்தக்கதாய், தேவனை மகிமைப்படுத்தத்தக்கதாய் எங்களுடைய நாவின் கட்டை அவிழ்த்து விடுவீராக. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் ஆராதித்து ஜெயத்தை பெறுவார்களாக. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய தெய்வம், தானியேலுடைய தெய்வம், ஆபிரகாமுடைய தெய்வம், அந்த தெய்வத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தையும் தானியேலை கர்த்தர் அந்த இடத்துல அவருடைய வாழ்க்கை அந்த 3 ராஜாக்களுடைய நாட்களிலும் ஜெயமாய் இருந்தது போல நம்முடைய பிள்ளைகள் ஜெயமாக இருப்பார்களாக. ஆராதனையில 7 மடங்கு அக்கினி ஜுவாலை நடுவில் துதித்தவர்களை மீண்டும் உயர்த்தி அரியணையில் ஆக்கினது போல இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவீராக. அந்த நாளில் இந்த ஆராதனைக்கு பிறகு நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஜெயத்தை காண்பார்களாக. தோல்விகள் மறைவதாக, ஜெயம் உண்டாவதாக. ஆண்டவர் அப்படியே நீர் ஆசீர்வதிப்பதற்காய் ஸ்தோத்திரம். வியாதியோடு வந்தவர்களை தொட்டு குணப்படுத்தும். பலவிதமான பிரச்சனைகள் பாரத்தோடு வந்தவர்கள் இந்த இடத்துல பிரச்சனை நீங்கி சமாதானத்தோடு போவார்களாக. எல்லா நன்மையினால் நிரப்பும். ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திலே மிகவும் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. சத்ருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார். தயங்காமல் முன் சென்றிட தாங்கியே நடத்திடுவார். சத்ருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார். தயங்காமல் முன் சென்றிட தாங்கியே இடைவிடாமல் ஆராதிப்போம். நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம். நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஜெயம் தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.